போடா வெளியே, நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போடா வெளியேன்னா இது எங்கள் அம்மா கட்டம் விடணும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். நேராக உள்ளே போனேன், ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றினேன். அவன் உச்சக்கட்டத்துக்கு அவன் போயிட்டே இருந்தான். மயக்க தூக்கி அடித்தான். தலையே வீங்கி, நெத்தியே வீங்கி போயிடுச்சு. ஆனால் தகப்பனையே ஒட்டு கேட்க வைக்கிற ஒரு பிள்ளை உலகத்தில் பார்த்துருக்கோம். இது நீங்கள் சொல்கிறது பெரிய குற்றச்சாட்டுங்க ஐயா. பெரிய குற்றச்சாட்டு, உண்மையான குற்றச்சாட்டு. யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன்டா நீ. இது வரைக்கும் அதை மறுக்கலாம். திரு அன்புமணி அவர்களை பின்னிருந்து யாராவது ஒரு சக்தி இயக்குகிறது என்று சந்தேகப்படுகிறீர்களா? அன்புமணியை இவன் உரிமை மீட்பு போராட்டம்னா என்ன உரிமை யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறான்? என்னோடு இருக்கிற மக்களை பிரிப்பதற்கான, உறிஞ்சுவதற்கான, அந்த கட்சியை உறிஞ்சுவதற்கான ஒரு நடவடிக்கை. காடு வெட்டி குரு அவர்கள் மனது வருத்தப்பட்டது திரு அன்புமணி அவர்களுடைய நடத்தையின் காரணமாக என்று நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா? ஆமாம், ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். திரௌபதி அம்மனை அடிக்கடி போய் வழிபடுகிறார். இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எங்கள் அப்பா சாகணும், நான் வந்து வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. நிறைய பரபரப்பான பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தில் நிறைய பரபரப்பான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் தொடர்ந்து கவனித்து வருவீர்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான தருணத்தில், பூம்புகார் மகளிர் மாநாடு நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மிடம் நேர்காணல் தருவதற்கு இசைவு தந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களோடு உரையாடுவதில் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பூம்புகார் மகளிர் மாநாடுக்கான ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கின்றன? மிக வேகமாக மாநாட்டுக்கு முதல் நாள் போய் அதை பார்வையிடுபவர்களுக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்திற்கும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 2 லட்சம் பெண்களை எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலேயும் வரலாம். ஆண்கள் அதை தனி. ஆக பெண்கள் மாநாடுன்றதுனால ஆண்கள் வந்து சுற்றி அரணாக நிற்க வேண்டும் என்று நான் ஒவ்வொருத்தரும் கிண்டலாக சொல்லுவேன். ஐயா, ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கீர்கள். அந்த நிகழ்ச்சி முடிந்த ஒரு வாரத்திலேயே நீங்கள் பொதுக்குழுவை நடத்துவதற்கான காரணம் என்ன? பொதுக்குழுவை நடத்துவதற்கான காரணம், நிறைய சட்டத்திட்ட விதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கு, சரியாக நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. புதிய திருத்தங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அதனால் பொதுக்குழுவில் தான் அதை செய்ய முடியும். அதனால் சிறப்பு பொதுக்குழுவை போட்டிருக்கிறோம். ஐயா, உங்களுக்கு உங்களது மகன் திரு அன்புமணி அவர்கள் மீது இருந்த குறையே நீங்கள் கிராமமாக செல்லவில்லை, கட்சியை வளர்க்கவில்லை என்பதை நீங்கள் குறையாக, விமர்சனமாக திரு அன்புமணி மீது வைத்திருந்தீர்கள். இப்போது திரு அன்புமணி அவர்கள் நடைப்பயணம் செல்கிறார், கூட்டம்லாம் நடத்துகிறாரு. பிறகு என்ன உங்களுக்கு அவர் மீது குறை? இது உரிமை மீட்பு நடைப்பயணம் அல்ல. என்னோடு இருக்கிற மக்களை பிரிப்பதற்கான, உறிஞ்சுவதற்கான, அந்த கட்சியை உறிஞ்சுவதற்கான ஒரு நடவடிக்கை இது. வேறு ஒன்றும். அப்படி சாதிக்கிறது இருந்தால் எத்தனை வருஷமாக அவர் சாதிச்சிருக்கலாம், மக்களை சந்திச்சிருக்கலாம். நான் இப்போ என்கிட்ட இருக்கிற தலைவர் பதவியை பறிப்பதற்காக 14 பஞ்சாயத்துகள் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல 14 பஞ்சாயத்துகள். யார் பஞ்சாயத்துன்னா, இப்போ சங்கரை வந்து நான் ஒரு அமைப்பை உருவாக்குறேன், அதுக்கு தலைவர் அவங்கள போடுறேன், நீங்களே வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணலாமா? இந்த மாதிரி 14 பேர் எனக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. நான் அப்போ ஒன்றும் கண்டுக்கல. சரி, என்ன பஞ்சாயத்துனா, நான் இந்த கேட்டை மூடிட்டு கேட்டுக்குள்ளவே இருக்கணும். கொள்ளுப்பேரன் பேத்திகள் 6 பேர் 7 பேர் அவங்களோட கொஞ்சிக் கொண்டு இருக்கணும். இதுதான் அந்த பஞ்சாயத்து, அவருடைய வேண்டுகோள். ஆனால் பஞ்சாயத்து பண்ணவங்க எனக்கு போய் பஞ்சாயத்து பண்ணவங்க 14 பஞ்சாயத்து பண்ணவங்க அவங்க சொன்னது, ஐயா நீங்கள் கட்சியை பார்த்துங்க, அன்புமணி மக்களை பார்க்கட்டும். எல்லோரும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி பஞ்சாயத்து பண்ணாங்க. அது நல்ல பஞ்சாயத்து தான். அது சின்ன பசங்க நான் பொறுப்பு கொடுத்த அந்த பசங்க அவங்களெல்லாம் கூட வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. சரி, நம்ம வந்து இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து இது பார்க்க முடியாது, மரியாதை எதிர்பார்க்க முடியாது. இது சரின்னு பஞ்சாயத்து கேட்டுக்கொள்ளும். கடைசி பஞ்சாயத்து அன்னைக்கு தான் இங்கே அங்கே பயிலரங்கத்தில் வகுப்பு எடுத்துகிட்டு பயிற்சி கொடுத்துட்டு வரேன். வரும்போது அன்புமணி, அவன் மனைவி, என்னுடைய பேத்திகள்
அப்புறம் என்னுடைய பெரிய மக, சின்ன மக எல்லோரும் ஒரு கும்பலாக இங்கே இருந்தாங்க. சரி என்னமோ நடக்க போகுதுன்றது நான் வரும்போதே யூகித்தேன். அப்போ வரும்போதே அங்கே நின்றுட்டு இருந்தான். நான் சொன்னேன், போடா வெளியே, நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, போடா வெளியேன்னா அது எங்கள் அம்மா கட்டின விடணும்னா. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நான் நேராக உள்ளே போனேன். ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கினேன். நடந்தது சொல்கிறேன். தலையை ஊற்றிக்கினேன், போய் படுத்துக்கின்னு அழுதுன்னு இருந்தேன். 2 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அழுதேன். என் 2 மகளிடம் வந்து கொஞ்சோண்ட ரசம் சாதம் சாப்பிடுன்னு ஊட்ட வந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அவன் போனான்னா சொல்லு, எப்போ போனான்னு சொல்லு, அப்போ நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி 8 மணிக்கு வெளியே வந்தேன். வந்து அப்புறம் ஏதோ ரசம் சாதம் சாப்பிட்டேன். அது கடைசி பஞ்சாயத்து. எனக்கு போய் இப்போ பிரதமர் வந்து 3 நாள் வெளியே போயிட்டார். 3ஆம் நாள் ஞாபகம் வச்சுருந்து 27ஆம் தேதி எனக்கு வாழ்த்து சொல்கிறார். அப்படி எல்லா பிரதமர்கள்ட்டையும் நான் பழகியிருக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் எல்லா முதலமைச்சர்கள்ட்டையும் எல்லோரும் என் மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை. என்ன மரியாதைன்னா, இவர் எந்த பதவிக்கும் போகாதவர், பதவியை விரும்பாதவர், சமூகத்துக்காக உழைப்பவர் அப்படின்றது அந்த நோக்கத்தில் தான் அவங்க என்ன இது பண்ணாங்க. நான் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் என்றைக்கும் அது மாதிரி எந்த பதவிக்கும் நான் போக மாட்டேன். அன்றைக்கி கடைசியில் நடந்தது அந்த. அதன் பிறகு அவன் உச்சகட்டத்துக்கு அவன் போயிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு பொதுக்குழு போடும்போது தான் மயக்கி தூக்கி அடித்தான். அவனுடைய அக்கா பையன்தான் என்னுடைய பேரன். அவனுக்கு இந்த சாதாரண பொறுப்பு, இளைஞரணி தலைவர். இது கொடுத்தா என்ன, யார் கொடுத்துருக்குறோம்? குமரனுக்கு, தமிழ் குமரனுக்கு கொடுத்தோம். இங்கே இருந்து நான் நியமன கடிதம் கொடுக்குறேன். அந்த வாசப்படி இது பாருங்கள், அங்கே போனதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அண்ணன்கிட்ட சொல்லி வாழ்த்து பெறலாம் அப்படின்ட்டு உடனே ஒரு கீழே இறங்கி அந்த படியை இறங்கி ஒரு ஃபோன் போடுறான். அண்ணன் எனக்கு அது ஐயா கொடுத்துருக்காரு அப்படின்னு. நீ உடனே ராஜினாமா பண்ணு. சரி, அங்கே வந்து பேசி வேணாம்பா, உனக்கு சரியாக இருக்காது, உனக்கு அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி பண்ணியிருக்கலாம், ஒரு மரியாதை. அவன் விலை வெளுத்து போயிட்டான். தமிழ் குமரன் விலை வெளுத்து போயிட்டான். ஐயா இப்படி சொல்கிறாருன்னா, நான் சொன்னேன், நீ எந்த காரணத்தை மட்டும் ராஜினாமா பண்ணக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரிங்க ஐயான்ட்டான். அந்த சமயத்தில் அதன் பிறகு ஒரு பொதுக்குழு நடந்தது இங்கே சங்கமித்ராவில். அந்த பொதுக்குழுவுக்கு நானும் வரேன் ஐயான்னா அவன் வந்தான். குடும்பத்தோடு வந்தான், தனியாக வரல. அவன் மனைவி, 2 பையன், ஒரு பொண்ணு, குடும்பத்தோடு. நாளைக்கு பொதுக்குழு. இன்றைக்கி ராத்திரியே கிளம்பி, இன்றைக்கி பொழுதோட கிளம்பி அங்கே போய் தங்கிட்டாங்க ஹோட்டலில். நான் 7 மணிக்கு 7:30 மணிக்கு பல் தொலைக்கிட்டு இருக்கிறேன். அன்புமணிக்கிட்ட இருந்து ஃபோன். அவன் தமிழ்குமரன் அதில் கலந்துக்கூடாது, பொதுக்குழுவில் கலந்துக்கூடாதுன்ட்டு. அவனை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும், கலந்துக்கூடாதுன்னு சொல்லுவான். நான் அதை சேலஞ்சாக எடுத்து வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனாலும் தமிழ்குமரன்கிட்ட சொல்லி, அப்பா இந்த மாதிரி அவன் சொல்கிறான், நீ ஆறது விரும்பலை அப்படின்னு சொல்லி, அவன் குடும்பம், அவன் நிலைமை, குழந்தைகள் இதெல்லாம் என்ன ஒரு மனநிலையில் வந்திருப்பாங்க. சரி, அவங்க வரல. கீழே தான் வந்து உட்கார போகிறான். கீழே வந்து எதற்கு அந்த குடும்பத்தோடு வந்து உட்கார எத்தனை பேர் உட்காந்தாங்க பொதுக்குள்ள, அவன் உட்காந்துட்டு போகிறான். எதுக்கு சொல்ல வரனா, அவனுடைய பண்பு அப்படிப்பட்ட பண்பு. அப்புறம் ஒரு மாதம் நான் சொன்னேன், நான் சொல்கிற வரைக்கும் நீ ராஜினாமா பண்ணக்கூடாது. அப்புறம் மறுபடியும் 1 மாதம் போச்சு. ராஜினாமா கடிதச்சு, அது ராஜினாமா கடிதச்சு கீழ்ச்சி கொடுத்து போட்டோம் அப்படின்னு தமிழ்குமரன். அதே மாதிரி போட்டோம். அப்புறம் எடுத்தாச்சு. அதே பதவி தான் இப்போ இவனுக்கு, மூர்ந்தனுக்கு கொடுத்தது. அந்த பதவி இவன் அந்த பொறுப்பில் இருந்தான் பல வருஷம். யாருக்கும் போகக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அது என்ன மனசில் நினச்சிக்கிறான்னா, யாரை போகணும்னு நினச்சிக்கிறான்னா எனக்கு தெரியல. இந்த மாதிரி நடந்தது. ஐயா, உங்களோட மகனுக்கும் மருமகனுக்கும் என்னதான் நோக்கம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு இப்போது முகுந்தன் விவகாரத்தை சொன்னீங்க. இந்த முகுந்தன் அவருடைய சகோதரி மகன். இன்னும் சொல்ல போனோன்னா, நான் வைத்த பதவியை என்னுடைய சகோதரி மகன் வகிக்கிறான், ஒரு இளைஞன் வகிக்கிறான் என்று அன்புமணி அவர்கள் பெருமையடைய வேண்டும். பெருமையடையணும். எப்படிலாம் நடக்கணும், இன்னும் நல்லா சிறப்பாக செய்யுங்க, ஐயாவை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கட்சி வேலை செய்யுங்க. சங்கர் அதை அறிவிக்கும் போது, உனக்கு உதவியாக இது அவர் இருப்பார், இது சொல்லி அறிவிக்கிறேன். எடுத்தான் மைக்கை அப்படி பக்கத்தில் போட்டான். காலை ஆட்டின்னு இப்படி ஆட்டின்னு பண்ணான். அப்புறம் அவங்க அழ, அப்புறம் என் பொண்ணு அழ, எல்லாம் அழ. அது ஒரு மாதிரி அலங்கோலமாக இருந்தது. அதன் பிறகு பொங்கல் வந்தது. பொங்கலுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாங்க. நான் என்ன சொன்னேன்,
இவன் ஏதோ பஞ்சாயத்து தான் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு என் பொண்ணை பெரிய பொண்ணை நீ குடும்பத்தை ரெண்டாகிட்ட, கட்சியை ரெண்டாகிட்ட அப்படின்னு சொல்லி, அது எப்படி ரெண்டாகுதுங்க சொல்லுங்கள்? குடும்பத்தை இது பண்ணணும், அதை இது பண்ண, அது உடனே தலையில் அடிச்சுக்கின்னு ஒரே தலையே வீங்கி நெத்தியே வீங்கி போயிடுச்சு. அப்புறம் நான் அன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் எல்லா குடும்பத்தில் சேர்ந்தவங்க எல்லோரும் இருந்தோம். பேரம் பேத்திங்களும் இருக்காங்க, எல்லோரும் இருந்தோம். அப்போது நான் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்த்துட்டேன். அதுக்கு மேலே இருந்தால் பெரிய ரகலை ஆகும்ட்டு, யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன்டா நீ, அயோக்கிய பையன்னா அயோக்கியனுடைய பையனாகும்ல, அதை நான் ஜாக்கிரதையாக அந்த வார்த்தை யோக்கியனுக்கு பிறந்த அயோக்கியன்டான்னு சொல்லி போய் படுத்துட்டேன். அப்புறம் ஒரே கூச்சல் குழப்பம். என் பெரிய பொண்ணு அடிச்சுருந்து அழுது தெருவில் அந்த ரோடு நீங்கள் இருக்குங்களே மெயின் ரோடு, அங்கே கூட கேட்டிருக்கோம். அந்த மாதிரி இது பண்ணி ஒரே போர்க்களமாக ஆச்சு. அப்புறம் ஆகி அப்புறம் என் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிடுத்து. அவருடைய 3 பிள்ளைங்க, முகுந்தனுக்கு அது மேலே 2 பையனுங்க, ஒரு பையன்தான் இவனுடைய மருமகன். அவங்களாம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ தூக்க மாத்திரை போட்டு தூங்கு அப்படின்னு அவங்க அழுதுங்கிடுறாங்க. அந்த பசங்க அழுதுங்கிடாங்க, இது அழுத ஒரு மாதிரி. அப்புறம் போய் மன்னிப்பு கேட்குறான். அன்னைக்கே மன்னிப்பு கேட்டான், போய் நேராக போய் நீ குடும்பத்தை 2 பிடிச்சிட்டு உடனே நான் சொன்ன தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்டான். ஆக சுலபமாக ஒரு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. மகன் மற்றும் மருமகளுக்கு என்ன நோக்கம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் இந்த கட்சியை வளர்ப்பதற்காகத்தான் எல்லா நகர்வுகளையும் செய்கிறீர்கள். முகுந்தனை இளைஞர் அணி செயலாளர் ஆக்கியதும் திரு அன்புமணி அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், கட்சியின் வளர்ச்சிக்காகத்தான் என்று நீங்கள் செய்கிறீர்கள். வேறு யாரோ முகம் தெரியாதவரையோ அல்லது வேறு கட்சியை சேர்ந்தவரையோ நீங்கள் நியமிக்கவில்லை. முகுந்தனோட நியமனத்தின் மீது அவர் அவ்வளவு கடும் கோபம் அடைவதற்கான காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? அந்த காரணம் எனக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படி அது மாதிரி நடந்ததுன்னா அப்படின்றது புரியவே இல்லை. அது மட்டும் இல்லை, யாரையும் நியமிக்கிறது, எடுக்கிறது, எல்லாம் இது பண்ணுறது, போகிறது, அது என்னுடைய உரிமை. 46 வருஷமாக நான் உழைக்கிறேன். 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களுக்கு என் கால்களுக்கு போய் கல் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு பாடுவாங்களே இதுக்கு போகிறவங்க, அந்த மாதிரி ராத்திரி மகாலமாக தண்ணி வண்ணி எல்லாமே கடை முரடு பஸ்ஸில் நின்றுட்டு பிடிச்சிக்கின்னு இப்படியெல்லாம் போய் எல்லாம் உழைச்சி எல்லாம் பண்ணால் கடைசியில் இப்போ அவனுடைய நோக்கம் என்னன்னா ஒட்டுமொத்த கட்சியை அவன் அபகரிச்சுக்கணும், உறிஞ்சிக்கணும். அதுக்கு தான் இப்போ நடைபெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பொம்மாத்து வேலையெல்லாம் பண்ணிக்கிறான். அதில் சில பேர் மாவட்ட செயலாளர்லாம் போட்டவங்கலாம் எல்லாம் நான் வளர்த்த பசங்க, எல்லோரும் நான் வளர்த்த பசங்க தான். இவனையும் நான் வளர்த்தேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரிஞ்சுன்னா, இதனால தான் முதல்ல எங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்க இது எனக்கு அப்போ தெரியாமல் போச்சு. ஆனால் இது ஒரு வேளை நடக்கலாம்ன்றதுனால அது என்னன்னு தெரியல. என் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது, அதிலும் குறிப்பாக பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அதை சொல்லிட்டேன். இப்போ ஒரு பொதுக்குழு நடந்தது, அந்த பொதுக்குழுவில் கூட சொன்னேன், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் அரசியலுக்கு போகக்கூடாது, எந்த நிகழ்ச்சிக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் பெண்களுக்கான உரிமை, சமத்துவம், சகோதரத்துவம், அவர்களுடைய உரிமைகளுக்காக அதிகமாக பாடுபட்டது, உழைச்சது, பேசியது நான் தான் தமிழ்நாட்டில். என்ன பண்ணுறது ஐயா? நீங்கள் 2 பேரும் சமாதானமாகணும், ஒன்றாக வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வலுப்பெற வேண்டும் என்று உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் விரும்புகிறார்கள். இது எங்கே போய் முடியும்? நீங்கள் தொடக்கத்தில் இந்த பிரச்சனை தொடங்கிய போது நீங்களே செய்தியாளர்கள்ட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும், இதுக்கு மட்டும் முடிவு இல்லாமையா போயிடும் என்று நீங்கள் சொன்னீர்கள். இப்போது என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள், என்ன கருதுகிறீர்கள்? அதாவது 100க்கு 95% நம்ம கட்சியினர் எல்லாம் நான் வளர்த்தவங்க, நான் பொறுப்பு கொடுத்தவங்க, அவங்க எல்லாம் நான் ஐயா என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்றது அந்த மனநிலையில் இருக்கிறவங்க. ஆனால் ஒரு 5% ஒருத்தன் வழக்கறிஞராக இருக்கான், நான் பார்த்து போட்டு அவனுக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்தேன், எல்லாம் பண்ணான். அவன் ராமதாஸுங்கிறான் புதுவெளியில். டாக்டர் ராமதாஸ், நான் ஒரு பட்டம் வேறு வாங்கியிருக்கேன், மெடிக்கல் பட்டம். டாக்டர் ராமதாசன் கூட சொல்லலை, வெறும் ராமதாசன் சொல்கிறான். அந்த அளவுக்கு துணிச்சலை யார் இவனை வச்சுன்னே சொல்கிறான். அந்த அளவுக்கு துணிச்சல் அவங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால், அது ஒரு கூட்டம், ஒரு கொள்ளைக்கூட்டம் மாதிரி பணத்தை வச்சுன்னு எல்லாருக்கும். அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன், சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தருமபுரி மாவட்டத்திலேருந்து என்னை பார்க்குறதுக்கு ஒரு 2 வேனில் வராங்க. அது தெரிஞ்சு சௌமியா அன்புமணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே வராமையே பண்ணிட்டாங்க. இது எப்படி இதுங்க? இது ஒரு உதாரணம்.
இப்படி எங்கே எனக்கு வேண்டிய ஒரு கட்சியில் எனக்கு எனக்கு உயிரை கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எப்படியாவது மயக்கி அங்கே வர வச்சு இது பண்ணி பணத்தை கொடுத்து, அதில் பணத்துக்கு மயங்கிறவங்க சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணி இந்த வேலை வேறு ஒரு பக்கமாக நடக்குது. ஐயா, சமீபத்தில் நீங்கள் செய்தியாளர்களிடம் என் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவியை பொருத்தியது எனது மகன் திரு அன்புமணி தான், அதில் என்ன சந்தேகம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அது நான் இப்போ வந்து முறையாக வந்து சைபர் கிரைம், அப்புறம் காவல்துறை, இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்களும் அதுக்கு வேண்டிய இது பண்ணி செய்துட்ருக்காங்க. விரைவில் கண்டுபிடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் தகப்பனையே ஒட்டு கேட்க வைக்கிற ஒரு பிள்ளை உலகத்தில் பார்த்துருப்போம். இது நீங்கள் சொல்கிறது பெரிய குற்றச்சாட்டுங்க ஐயா. பெரிய குற்றச்சாட்டு, உண்மையான குற்றச்சாட்டு, உண்மையான கற்பனையானது இல்லை. ஏன்னா இப்போ சங்கர்கிட்ட சங்கர்ன்னு நான் சொன்னேன், உடனே அடுத்த நிமிஷம் அங்கே சங்கர். அது மாதிரி இங்கே என்ன நடக்குது அடுத்த நிமிஷம் சிட்டிக்கு போகிற நேரத்தில் அவங்களுக்கு தெரியுது. அப்படி ரொம்ப நாளாக சந்தேகம் இருந்தது எனக்கு. சரி, ஏதோ ஒட்டுக்கேட்கும் கருவி ஏதோ வச்சுருப்பாங்களோ என்ன ஒரு சந்தேகம் வந்தது. அப்புறம் ஒருத்தர் ப்ரைவேட் ஏஜென்சி வர சொல்லி, அப்போ அதெல்லாம் என்னை சுற்றி கொஞ்சம் செக் பண்ணப்பா அப்படின்னா, அது அந்த சோஃபாவில் தான் தம்பி உட்காந்துருக்காரு. அந்த சோஃபாவில் தான் ஒரு அடி ஆழத்தில் அது சொருகி வச்சுருந்து அந்த கருவி. அப்புறம் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அந்த ப்ரைவேட் ஏஜென்சி எடுத்து இது பண்ணாங்க. அப்புறம் வந்து அவன் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ இதை வந்து சைபர் கிரைமுக்கு கொடுத்துருக்குறோம். அது வந்து லண்டனில் வாங்காதான் சொல்கிறாங்க அந்த கருவியை. இந்த மாதிரி நடக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, இதை பார்க்குற பார்வையாளர்கள் இதுக்கு சொல்லுங்கள். அப்பனையே வேவு பார்க்குறது எதுக்கு வேவு பார்க்கணும்? என்ன இருக்குது, என்ன நடக்குது சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு எதிரியை வேவு பார்க்கலாம். இராணுவத்தில் அதில் இதெல்லாம் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என்னையே தகப்பனையே வேவு பார்க்குறதுக்கு ஒரு கருவியை வச்சு இது வரைக்கும் அதை மறுக்கலாமா? நான் வைக்கலை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போது உங்கள் மகன் தங்களுடைய இந்த நடைப்பயணம் இதையெல்லாம் ஒட்டி திரௌபதி அம்மனை அடிக்கடி போய் வழிபடுகிறார். இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னை சீக்கிரமாக எங்கள் அப்பா சாகணும், நான் வந்து முடிசூடா மன்னனா நான் எல்லா பொறுப்பை நான் ஏற்றுக்கணுன்றது தான். வேறு என்ன? திரௌபதி அம்மன் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. ஐயா, திரௌபதி அம்மன் நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். நீங்கள் திரு அன்புமணி அவர்களை பின்னிருந்து யாராவது ஒரு சக்தி இயக்குகிறது என்று சந்தேகப்படுகிறீர்களா? அன்புமணியை மனைவி தான் இயக்குது. வேறு என்ன சக்தி என்றது எனக்கு தெரியல. அவருடைய சௌமியானுடைய அன்புமணியினுடைய மாமனார், அவருடைய மைத்துனர் எம்பி, இவங்க எல்லாமே வந்து இவன் செய்கிறது சரியில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பல பெரியவர்கள், ஒரு 4-5 பேர் பெரியவர்கள், பெரிய அந்தஸ்தில் உடையவர்கள், பத்திரிகையாளர்கள், கல்விக்கூடத்தை நடத்துகிறவர்கள், இவங்க எல்லாமே பஞ்சாயத்து பண்ணாங்க. பண்ணிட்டா இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படியே சொல்லி அவங்கள மூக்கொடைச்சி தொடர்ந்து போய் பேசுகிறதுக்கு. நான் எப்போ வேணாலும் பேசுவேன். என்கிட்ட வருவாங்க. நான் சென்னைக்கு போகும்போது பல முறை அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கிறேன், பண்ணியிருக்கேன். ஆனால் இவன் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் அவன் கட்டுப்படலை. ஐயா, இப்போது நீங்கள் வரும் 17ஆம் தேதி பொதுக்குழு என்ற அறிவிப்பை வெளியிட்டீர்கள். அந்த அறிவிப்பு வெளிவந்த 1 மணி நேரத்திற்குள் திரு அன்புமணி 9ஆம் தேதி நீங்கள் நடத்தும் பொதுக்குழுவுக்கு 1 வாரத்திற்கு முன்பாக 9ஆம் தேதி பொதுக்குழு என்று அறிவித்திருக்கிறார். உங்களுடைய கட்சி அமைப்பு விதிகளில் விதி எண் 13 மிக மிக தெளிவாக பொதுக்குழு கூட்டமோ செயற்குழு கூட்டமோ அரசியல் தலைமை குழு கூட்டமோ நிறுவனரின் வழிகாட்டுதலோடு நடைபெற வேண்டும் என்று இருக்கிறது. நிறுவனராக உங்களுக்கு அன்புமணி நடத்தும் பொதுக்குழுவுக்கு அழைப்பு வந்ததா? எனக்கு அவன் எப்படி எனக்கு அழைப்பு கொடுக்க முடியும்? நீங்கள் தான். நான் தான் அவனுக்கு கொடுக்கணும், அழைப்பு கொடுக்கணும். ஆனால் இப்போ நான் கொடுக்குற மாதிரி இல்லை. இன்னொன்று, இப்போ அவன் செயல் தலைவர்னு வேறு கொடுத்துருக்கும் பாரு. அந்த செயல் தலைவர் என்னுடைய நிர்வாக குழுவில் எடுத்துடலாமான்னு ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா எந்த பொறுப்பும் இல்லாமல் நீ சாதாரணமாக இரு. இன்னொரு யோசனை, நீ ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்க. இந்த பலமுறை 3 தரம் சொல்லியிருக்கான். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தானே? இல்லை, சொல்லலைங்கய்யா. 3 தரம் என்னுடைய பெரிய மகள் வீட்டில், இங்கே இன்னொரு இடத்துல 3 தரம் நீ தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்க. இது நான் ஆரம்பித்து உழைச்சி வளர்த்து இந்த மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக அவ்வளோ போராட்டங்களெல்லாம் பண்ணி பாளையங்கோட்டை சிறையை தவிர எல்லா சிறையும் பார்த்து மக்களுக்காக நான் பாடுபட்டுருக்கிறேன். உனக்கு வேணும்னா நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்க. இந்த கட்சிக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கேன். 3 தரம் சொல்லியிருக்கேன். இப்போவும் இல்லை, ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம். இவன்
இந்த ஒரு கட்சியை ஏன் கூட மல்லு கட்டணும்? நீங்கள் 95,000 கிராமத்துக்கு போய் நீங்கள் ஒரு கட்சியை உருவாக்குனீங்க, நீங்களும் நடந்து ஒரு கட்சியை உருவாக்குங்க. உருவாக்கு, நான் அதை வேண்டாம்னு சொல்லி. அது மாதிரி கட்சி தொடங்கும் போது நான் கூட ஒரு வாழ்த்து செய்தி கூட அனுப்புவேன். அந்த விதி எண் 13 நிறுவனரோட பங்கு என்ன, கட்சி கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டத்தில் நிறுவனருடைய பங்கு என்ன அப்படின்னா நிறுவனரோட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த கூட்டங்கள் நடைபெற தெளிவாக இருக்கிறது. இப்போது நிறுவனர் இல்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டம் சட்டப்படி செல்லுமா? நிறுவனராக அந்த விதிகளை வகுத்தவர் என்ற முறையில் உங்களுடைய பார்வை என்ன? சட்டப்படி செல்லாது. இதற்காக நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம். நாளைக்கு அதை ஒரு ரிட் போடுறோம். அது சம்மந்தமாக ஒரு ரிட் போடுறோம். இவன் எந்த வகையிலையும் மக்களை சந்திக்கிறதுக்கு இவன் சொல்கிறானே அந்த உரிமை மீட்புன்னும் போது அங்கே 2 பிரிவாக 2 பிளவாக இருக்கும்போது அங்கே சண்டை சச்சரவு வரும். இல்லை, நிச்சயமாக வரும். கல்லு முள்ளு வரும். ஒரு இடத்துல நடந்தது, இங்கே கள்ளக்குறிச்சி தாலுக்காவில் நடந்தது. மற்ற இடத்துலலாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஊடகங்கள் இதை கொஞ்சம் பெருசாக்கி இது பண்ணிடுவாங்க, வேணாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எங்கெங்கே போகிறோன்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலருக்கு நானே நேரடியாக ஃபோன் பண்ணி எப்போ எதுவும் செய்ய வேணாம், அம்மான்னு இப்போ எதாவது பேசிட்டு எதாவது சொல்லிவிட்டு ஊர்வலமாக போட்டோம், எப்படி நடந்தோ நடக்காமையோ எப்படியோ படுத்து எப்படியோ போய் போட்டோம், நாம் ஒன்றும் தடுக்காதீங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் அதேமாரி ஒரு இடத்துல கள்ளக்குறிச்சியில் நடந்துடுது. அப்புறம் பிடிச்சி சத்தம் போட்டேன், அதெல்லாம் ஏன் சரி நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு. இவன் உரிமை மீட்பு போராட்டம்னா என்ன உரிமை யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறான்? இது வரைக்கும் வீட்டிலேயே தூங்கிட்டு இத்தனை வருஷமாக தூங்கிட்டு வீட்டிலேயே இப்போ உரிமை மீட்பு போராட்டம்ன்றான். இப்போ ஐயா, திரு அன்புமணி அவர்கள் இதுவரை வன்னியர் சங்கத்தை பற்றி எதுவுமே பேசவில்லையே, என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அதான் எனக்கு கூட அந்த ஒரு சந்தேகம், ஏன் பேசலைன்றது தெரியல. ஏன்னா வன்னியர் சங்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவனுக்கு உரிமையும் இல்லை, அது பேசலாம் எழுபடாதுன்றதும் தெரியும். அதை வன்னியர் சங்கத்தை பற்றி பேசினா மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கலாம், என்னவோ தெரில. ஆனால் பேசலை. காடு வெட்டி குரு அவர்கள் மனது வருத்தப்பட்டது திரு அன்புமணி அவர்களுடைய நடத்தையின் காரணமாக என்று நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா? ஆமாம், ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஷேடோ பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர், நிழல் அறிக்கை வேளாண்மைக்காக போடுவோம். அப்போ ஒரு நாள் ஒரு ரெயின் ட்ரீன்னு ஒரு ஹோட்டல் நினைக்கிறேன், மவுண்ட் ரோடில் இருக்குது. அந்த ஹோட்டலில் அதை வெளியிடுற மாதிரி அங்கே சொல்லி எல்லாம் இது பண்ணினோம். அப்போ ஜி.கே. மணி தான் தலைவர், எல்லாம் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் உள்ளே உள்ளே வராது. உடனே இவன் கொதிச்சு போய் அவரை வீட்டுக்கு போக சொல்லுது, இந்த கூட்டத்தில் வரக்கூடாது, ஏன்னா இது கட்சி இதுவான், அதனால் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் வந்தால் அதை வேறு மாதிரி பார்ப்பாங்க மக்கள் பத்திரிகையாளர்ன்ட்டு அவரை போய் ஒருத்தரை விட்டு போய் சொல்லி அவர் நேராக அவர் ஊருக்கு போயிட்டார். அப்புறம் அந்த ஷேடோ பட்ஜெட்டு வெளியிட்டோம். அப்புறம் நான் தலைவர் அப்புறம் 2 பேர் பேசும்போது அவனோட பேசும்போது எவ்வளோ அவமானப்படுத்தி அவரை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி ஒரு 4-5 பேர் சொல்லி 4-5 பேர் போங்க போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். போய் மன்னிப்பு கேட்டேன். இது எவ்வளோ பெரிய இது சொல்லுங்கள். அவர் ஒரு பக்கம் ஒரு 5-6 பேர் மேடையில் உட்காந்துருக்கோம், அவர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். இதில் என்ன ஸ்பீச்செல்லாம் கிடையாது, பேச்சு கிடையாது, ஒரு அறிக்கை வெளியீடு அவ்வளோதான். ஐயா, சமீபத்தில் தமிழக முதல்வரை நீங்கள் தொலைபேசி மூலமாக நலன் விசாரித்தீர்கள். இந்த நலன் விசாரித்த செய்தி ஊடகங்களில் வெளியானதுமே அடுத்ததாக என்ன செய்தி வந்தது என்றால், ஐயா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணிக்கு செல்ல இருக்கிறார் என்று ஒரு தகவல்கள் பரவினா ஐயா காதுக்கும் அது வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். கூட்டணி பற்றி ஏதாவது அறிகுறியை ஐயா தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எங்களுக்கும் தர வேண்டும். கூட்டணி பற்றி நம்ம அன்னைக்கு நான் நேராக போய் விசாரிச்சிருக்கணும். நேராக போய் விசாரிச்சுருந்தாக்கா இன்னும் ரொம்ப பெருசாக பேசுவாங்கன்றதாக தான் ஃபோனில் கண்ணு எப்படிமா இருக்கா நல்லா இருக்கேன்னு நான் விசாரித்தேன். அவர் என்னுடைய இதுக்கு வாழ்த்து சொன்னார், என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னார். கூட்டணி பற்றி பேசுகிறது பொதுக்குழுவில் தான் முடிவு பண்ண முடியும். பொதுக்குழுவில் மக்கள் பொதுவான மக்கள் அப்புறம் கட்சியினர் இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு வரேன். இதை அங்கே பொதுக்குழுவில் பேசுகிறவங்க போகிறவங்க எப்படி அவங்க கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அப்புறம் என் கருத்தை சொல்லி என் கருத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாங்கனாக்கா அதுக்கு இந்த கூட்டணி வச்சுக்கலாம், இந்த பக்கம் போகலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலான்றதை விளக்கி சொல்லும்போது
அவங்களுடைய ஒப்புதலை பெற்று கூட்டணி செய்யும். வரும் 17ஆம் தேதி அதற்கான செய்தி வரும் என்று எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா, சிறப்பு பொதுக்குழுவில். நிச்சயமா. ரொம்ப நல்லதுங்க ஐயா. 2024 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த முடிவு தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றியது என்று சொல்லலாம். அன்றைக்கு ஐயா விரும்பிய கூட்டணி அமைந்திருந்தால் அதிமுக இன்றைய கூட்டணி வேறு மாதிரி அமைந்திருக்கும். ஐயா ரொம்ப யோசித்து சமயோசிதமாகத்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணியை அமைக்கிறீர்கள். இந்த அளவுக்கு ஐயாவுடைய உத்தரவை மீறி பாரதிய ஜனதா கட்சியோடு ஐயாவின் அனுமதி பெறாமலேயே டாக்டர் அன்புமணி அவர்கள் கூட்டணி அமைத்ததற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆனால் இப்போ போய் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கா, அவர் தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரு. ஐயா, அது ஊர் உலகத்துக்கே தெரியும் என்ன நடந்தது என்று. யாரும் அதை நம்ப போவதில்லை. பொய் சொல்கிறோம். அப்படி பொய்ன்னா இந்த ஏசி இருக்குது பாருங்க, இதை கோணிப்பையன்னு நினச்சிங்க, இது ஒரு கோணிப்பையன்னு நினச்சிங்க. அது மாதிரி 100 கோணிப்பை நிறைய பொய் வச்சுருப்போம். ஆமாம், உலகத்தில் எல்லோரும் ஒரு நேரத்தில் பொய் சொல்லுவோம். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன், அவர் சொல்லியிருப்பார், அவர் சொல்லியிருப்பார், எல்லாம். ஒவ்வொருத்தரும் சொன்ன பொய்யை மொத்தமாக சேர்த்தோம்னா இவன் அன்புமணி, அதான் அன்புமணி. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் சொல்லுவாங்க, ஒரு கட்சி பெரிய கட்சி நான் சொல்லுது இவர் அண்டப்பொழுகு அப்படின்னு, இன்னொருத்தர் ஆகாச பொழுகுன்னு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு கட்சிக்காரர், 3வது கட்சிக்காரர் தான் சொல்லுவாங்கன்னா பவானி ஜாம காலத்தில் வடிகட்டின பொழுகுன்னுவாங்க. 3ஆச்சா தமிழ்நாட்டு மேடைகளில் அரங்கேறும். இப்போ அன்புமணியினுடைய பொழுகு அப்படின்னு ஒன்று 4ஆவதாக சேர்த்துக்கணும். அந்த 24ல் கூட்டணியை இவர் திடீர்னு மாற்றி பாஜகவோட போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் என்ன யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் என்ன காரணம் என்று. ஆனால் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ சங்கருக்கு தெரியும். ஐயா, இப்போது உங்களோடு நீங்கள் இயக்கம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திரு ஜி.கே. மணி, அருள்மொழி, பேராசிரியர் தீரன், சேலம் அருள், சிவபிரகாசம், அன்பழகன், பரந்தாமன் ஆகியோரை திரு அன்புமணி அவர்கள் தீய சக்திகள் என்று வர்ணிக்கிறார். ஏன் இப்படி ஒரு வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார்? துப்பாக்கி கொடுத்தா முதல் குண்டு இவர் மேலே பாயும், 2வது குண்டு அவர் மேலே பாயும், முதல் குண்டு இவர் மேலே, 2வது குண்டு இது மாதிரி, அப்புறம் அப்படி வரிசையாக அப்படியே அந்த அளவுக்கு. இவ்வளோ வன்மத்தோட தீய சக்திகள்னு சொல்கிறதுக்கான நோக்கம் என்னங்கய்யா? அவருக்கு ஆதரவாக இல்லாதது, என்னோடு அவர்கள் நெருக்கமாக இருப்பது. நான் எனக்குன்னு ஒரு சங்கர் இது பற்றி என்னப்பா நினைக்கிறேன் அப்படின்னு சங்கர்கிட்ட ஒரு யோசனை கேட்குற போது, அப்போது அது நீங்கள் தீய சக்தியா? எப்படி தீய சக்தியா? ஒரு யோசனை கேட்குறோம். இப்போ எனக்கு பல நண்பர்கள் இருக்காங்க, வயதில் மூத்தவங்க, என்னை விட மூத்தவங்க கூட இருக்காங்க. அவங்க வீட்லேயும் யோசனை கேட்குறோம், ஒரு கருத்து பரிமாற்றம்ன்ற மாதிரி சொல்கிறோம். அவங்க நல்லது கெட்டது சொல்லக்கூடியவர்கள், அவங்க அரசியலில் இல்லாதவர்கள், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது தவிர அப்போ அவங்கள போய் தீய சக்திகள்னு சொல்கிறது எப்படி சொல்லுது? தீய சக்திகள்ன்றதே சொல்கிறது யாரையுமே சொல்லக்கூடாது. தீய சக்திகள்னு சொல்லக்கூடாது. ஐயா, நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஒரு சதுரங்க விளையாட்டில் எப்படி காய்களை நகர்த்துவாரோ அதுபோல் ஒரு அரசியல்வாதி காய்களை நகர்த்துவதை உங்கள் வடிவில் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வலிமை இயல்பாகவே அமைந்ததா? எப்போதிருந்து இது இருக்குது? நீங்கள் ஏன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கும் வயது முதிர்ந்து விட்டது, உங்கள்கிட்ட நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, விடுங்க பையன் தானே அப்படின்ட்டுலாம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் யாரும் எனக்கு விடுங்க பையன் தானேன்னு சொல்ல அட்வைஸ் பண்ணலை யாரும். சரிங்க ஐயா, நீங்கள் இந்த உறுதி ஐயா அப்படி அட்வைஸ் பண்ணும்போது அவர் கலைஞருடைய ஞாபகம் தான் அவங்களுக்கு வரும். அப்படி அட்வைஸ் பண்ணலாம்னா அவருக்கு ராமதாஸ் என்ன சொல்லுவார், கலைஞர் பாரு 94 வயசு வரைக்கும் சக்கரை நாற்காலியில் இருந்துங்கன்னு ஆட்சி பண்ணார். அதுமாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது உலக அளவில் பார்க்கும்போது. அதனால் அது ஒரு எது உங்களை உந்துது இவ்வளவு? உங்களுக்கு நீங்கள் ஒரு இளைஞரை போல் இந்த பூம்புகார் மாநாட்டுக்கு வேலை செய்கிறதாகட்டும், பொதுக்குழு நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறதாகட்டும், இது சமீபத்தில் சொன்ன போனால் 5500 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பதிவு தபாலில் ஒப்புகை அட்டையோடு நீங்கள் அழைப்புதல் அனுப்பியிருப்பதாக உங்களது உதவியாளர்கள் சொன்னாங்க. அது உண்மை. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு என்னை பார்க்க வரவங்க மினிமம் 150, இப்போதும் 150, மேக்சிமம் 500, அவ்வளோ பேருக்கு நியமன கடிதம் அதில் ஃபோட்டோ எடுத்துக்கிறது. எவ்வளோ ஆச்சு? 500 அவ்வளோ பேருக்கு எனக்கு கைவிலுக்கு நியமன கடிதம் கொடுக்குறோம்.
அப்போது கையை இப்படி அது ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை, இப்படி பிடிச்சிடும். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் பிடிச்சிக்குவான், நியமனம் பண்ணுறான், அவன் பிடிச்சிக்குவான். அப்படி இப்போ எவ்வளோ கை வலிக்கான். அதை கைகள்லாம் அதுக்காக நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிறேன் இந்த கைக்கு. ஐயா, அவர் எழுத்தாளர் திரு பழக்கருப்பையா அவர்கள் உங்களுக்கு எழுதிய கடிதத்தில் அன்புமணி கிட்ட உங்கள் தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன் அப்படின்னு சொன்னார். அது சரியான வார்த்தை அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். உங்களை ஒரு சாதாரண தகப்பன் கிடையாது, வரலாற்று தகப்பன். இது ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் புரியுது. ஏன் திரு அன்புமணி அவர்களுக்கு புரிய மாட்டேங்கிறது? இன்னொன்று, உங்களை எதிர்த்து வெல்றது அவ்வளோ எளிது கிடையாது. இது மற்றவர்களை விட உங்களிடம் பிறந்து வளர்ந்த, உங்களை பார்த்து வளர்ந்த திரு அன்புமணி அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இப்போதும் ஒரு லூசிங் பேட்டில், ஒரு தோல்வியடையக்கூடிய ஒரு யுத்தத்தை திரு அன்புமணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் அவர் இப்படி வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறார்? ஒரே ஒரு வார்த்தை வந்துட்டானா இந்த வேலையை முடிஞ்சிச்சு, இவ்வளோ பிரச்சனை வேண்டாம். நான் செயல் தலைவராக மட்டும் இல்லை, சாதாரண தொண்டனாக இருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுது. உங்களை மீறி ஜெயிக்கவும் முடியாது. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் பதவி வெறி, பதவி சுகம், ஆட்சி கட்டில்னு ஒன்று இருக்காங்க. நான் படுத்ததெல்லாம் கயிறு கட்டில் தான் படுத்தேன். ஆட்சி கட்டில், பதவி சுகம், பதவி வெறி, இதுதான். வேறு என்ன? அப்புறம் இன்னொரு பாவம் சேர்த்துக்கணும் கூட. அது புரியுதா? புரியுதா? அது ஐயா, இன்னொரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கிறார்கள். நீங்கள் திரு அன்புமணி அவர்கள் நடத்திய கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்குகிறீர்கள், நீக்குகிறீர்கள். எம்எல்ஏக்களை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்திருக்கிறீர்கள். ஆனால் திரு அன்புமணி அவர்கள் மீது மட்டும் நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, மகன் என்பதால் அவர் விட்டு கொண்டிருக்கிறார் என்று ஒரு விமர்சனம் உங்கள் மீது இருக்கிறது. அதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதுக்குள்ளே அவர் திருந்தணும். திருந்திட்டாக்கா அந்த அதற்கான தேவை எழாது. இந்த நேர்காணலின் வாயிலாக ஐயா அவர்கள் அன்புமணிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒழுங்காக பத்திரிகையாளர்கள்லாம் கூட்டி, எனக்கு இந்த செயல் தலைவர் பதவி அது ஒன்றும் பெருசு கிடையாது, நீ உங்கள் அன்பு தான் ரொம்ப பெருசு, உங்கள் பாசம்தான் ரொம்ப பெருசு, அதனால் நீங்கள் சாதாரண தொண்டனாக இருந்து போய் வேலை செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா, என்ன நீங்கள் வேலை செய்ய சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், எல்லாமே நீங்கள் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி. எல்லாம் நீங்கள் வளர்த்தது, நீங்கள் உழைச்சது, நீங்கள் கஷ்டப்பட்டது, நீங்கள் வேலை செஞ்சது, இந்த விதையை நீங்கள் போட்ட விதை, அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றலை, வேர்வையை ஊற்றிருக்கிறீங்க. அதனால் அப்படி அதை சொல்லிவிட்டு பத்திரிகையாளர் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. சரி, இதில் என்ன சங்கடம் சொல்லுங்க? இது சொல்கிறதுல என்ன சங்கடம்? எனக்கும் தெரியலைங்கய்யா, எனக்கும் தெரியல. எல்லாருக்குமே இது எப்போ முடியும்னு இருக்குங்கய்யா. உங்கள் மனசு கஷ்டப்படுறது, சங்கடப்படுறதை யாருமே விரும்பலைங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறத விரும்பலை. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதாவது கட்சியை தாண்டி சமுதாய சாதியை தாண்டி எல்லாரும் நான் கஷ்டப்படுறத அவங்க கஷ்டப்படுற மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. உண்மை. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு ராஜா மாதிரி ஒரு கூட்டணியை வழிநடத்தி செல்ல வேண்டிய நேரத்தில் நீங்கள் மனவேதனை அடைகிறது எனக்கெல்லாம் உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு தமிழகத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதி நீங்கள் ஒருவர் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இன்றைக்கி எல்லோருக்கும் அறிவுரை சொல்லி கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் மனசு சங்கடப்படுறது உள்ளபடியே மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது. இது ஒரு தீர்வுக்கு வரும். நீங்கள் சொன்னது போல திரு அன்புமணி அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணுவார் என்று. முடிவு காணுறது அவர் தான் காணணும். ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு கல்வி ஸ்தாபனம்லாம் நடத்துகிறாரு, ஒரு அரசியலில் ஜாம்பவெல்லாம் இருந்து ஒரு காலத்தில் இருந்தார், பல பதவிகளை அனுபவிச்சவர். இப்போ ஒரு கல்வி ஸ்தாபனத்தை நடத்துகிறாரு. அவருக்கு என் வயசு இருக்கும். அவர் போய் பேசும்போது நேராக பேசுகிறாரு, ஃபோன்லேயும் பேசுகிறாரு. கடைசியில் நீங்கள் இதில் தலையிடாதீங்க. அவர் எந்த கட்சியும் கிடையாது, ஒரு காலத்தில் இருந்தார் கட்சி, நீங்கள் இதில் தலையிடாதீங்க. இது 4வது 5வது பஞ்சாயத்து பண்ண மூத்த தலைவர்கள், அவங்க மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னும் இந்த மாதிரி 2 பேருக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது, இதை ஏதாவது தீர்த்து வைப்போன்னு அவங்கள முன் ஆனால் யாருக்கும் பிடி கொடுக்காம இந்த மாதிரி. திரு அன்புமணி அவர்கள் நடத்தக்கூடிய பொதுக்குழு இதை பற்றி எல்லாம் நீங்கள் நீதிமன்றத்தை அணுக இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் அரசியல் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தலை சந்திக்கிற வேலையை நீங்கள் தொடங்குவீர்கள் என்று புரிந்து கொள்ளலாமா? கட்டாயம். அது ஒரு பக்கம் நாம் சும்மா இருக்க முடியுமா? ஒரு அரசியல்வாதியை அதை தொடங்கியிருக்கோம். சரிங்கய்யா, தொடங்கியிருக்கிறோம். சரியாகவே போயிட்டுருக்கு. நல்லதுங்கய்யா.
கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கய்யா. எனக்கு இந்த நேரத்தில் நான் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்க விரும்புகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா தலைமையில் வலுவாக இந்த முறை சட்டப்பேரவையில் இடம்பெற வேண்டும் என்றுதான் நான் மனப்பூர்வமாக விரும்புவேன். ரொம்ப நன்றி சங்கர், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. அதாவது இந்த மாதிரி மனப்பூர்வமாக நினைக்கிறவங்க 100க்கு 95 பேர் இருக்காங்க ஐயா, தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தான் செய்திருக்கிறேன் தவிர ஒரு சிறு கடுத்து. நான் தான் காலையில் எழுந்து போன தடவை சொல்லியிருக்கேன், காலையில் தூங்கி எழுந்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எழுந்து உட்காருவேன். அப்படிப்பட்ட ஒரு மனசு எனக்கு. ஸோ இது நம்ம நினைச்சதுபடி இது சிறப்பாக நடைபெறும் என்ற வாழ்த்துக்களோடு நான் இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க.